அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெற்ற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய இதே போன்ற கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்டிருந்தது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தருமபுரி பேருந்து எரிப்பு சம்பவம் உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லையே என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். அதாவது மனுதாரர் தரப்பினுடைய அந்த வாதம் என்னவாக இருக்கின்றது என்றால், இதற்கு முன்பாகவும் இதே போன்று கூட்ட நெரிசல் சம்பவம் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. அரசினுடைய காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி பலரை என்கவுண்டர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சட்டம் ஒழுங்கை காக்கின்றோம் என்ற அடிப்படையிலே துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்று ஸ்டெர்லைட்டில் எல்லாம் நிறைய பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இது போன்ற இழப்பீடு வழங்கப்படவில்லையே என்று மனுதாரர் தரப்பிலே கேட்கின்றார். கும்பகோணம் மகாமகம் சம்பவத்தை சுட்டிக்காட்டுகின்றார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டுகின்றார். தருமபுரியிலே ஒரு அரசியல் கட்சிக்காக கல்லூரி மாணவிகள் சென்ற பேருந்தை எரித்திருந்தார்கள், அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தமிழ்நாட்டிலே. அப்பொழுதெல்லாம் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் எதுவும் வழங்கப்படவில்லை, ஆனால் இப்பொழுது ஏன் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே நீதிபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்துதான் கரூரில் ஆட்சியரகத்தில் காத்திருக்கக்கூடிய 36 குடும்பத்தவர்களுடைய எண்ணம் இன்றைக்கு ஈடேறுமா. ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அந்த வழியை அவர்கள் சுமந்திருக்கின்றார்கள். ஏன் கருணை அடிப்படையில் இந்த பணி நியமனம் வழங்கப்படுகின்றது என்றால், அந்த குடும்பத்தில் வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக உயிரிழந்து போனவர்கள் தான் இருந்தார்கள். அந்த உயிரிழப்பை சந்தித்த இளைஞர்களோ பெண்களோ தான் அந்த குடும்பத்திற்கு வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே பெரும்பாலான குடும்பங்கள் அந்த 41 உயிரிழப்பிற்கு பிறகாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கருணை அடிப்படையிலான பணி நியமனமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே ஏற்கனவே இந்த அரசு கூறுவதற்கு ஏற்ப, அதாவது போதுமான பாதுகாப்பை வழங்காததன் காரணமாகவே அங்கே வந்தவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற அடிப்படையில் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கருணை அடிப்படையில் பணிகளை வழங்குவதற்கான விதிகளை பின்பற்ற வேண்டும் அல்லது புதிய விதிகளை உருவாக்க வேண்டும் என்கின்றார் மதுரை கிளையில் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு முன்பாக மனுதாரர். அதாவது இன்றைக்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அரசு தரப்பில் இன்னும் முழு அளவிலான வாதம் முன்வைக்கப்படவில்லை. கரூர் வேலுச்சாமிபுரத்திலே கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்தார். அப்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள், பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதை எல்லாம் பார்த்திருந்தோம். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் இத்தனை பேர் உயிரிழப்பு, அதிலும் குறிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிகழ்ந்தது இல்லை என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு சம்பவம் இன்றளவும் பலருக்கும் வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உயிரிழந்த குடும்பத்தவர்களை தொகுத்து மொத்தம் 36 குடும்பங்களை சார்ந்தவர்கள் என்பதை கண்டறிந்து அந்த 36 குடும்பத்தில் இருந்தும் தலா ஒருவருக்கு அரசு பணி வழங்குவதற்கு அரசு முன் வந்தது. அதில் 32 குடும்பங்களை சார்ந்தவர்கள் தலா ஒருவர் என்ற அடிப்படையிலே அரசு பணி நியமனத்தை இன்று மாலை பெற இருக்கின்றார்கள். அதே நேரம் 4 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேறு மாதிரியான நலத்திட்டங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப வழங்க இருக்கின்றது. தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்காக சாலை ஓரம் முழுவதுமாக நிறைய பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். 2 பக்கமும் காத்திருக்கின்றார்கள். திருச்சி ஜீயபுரம் பகுதியை கடந்து அந்த வாகனம் செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். ஜீயபுரம் பெட்டவாய்த்தலை வழியாக குளித்தலையை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் கடந்து செல்ல இருக்கின்றார். மலர் இதழ்களை தூவி முதலமைச்சரை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மக்கள். அடுத்ததாக கரூர் மாவட்ட எல்லை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. கரூர் மாவட்ட எல்லையிலும் நிறைய பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எந்த வகையிலும் அரசு பணி நியமனங்களை வழங்கிவிடக் கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஒரு வழக்கும் தற்போது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சட்டமன்றத்திலே இது குறித்து ஏதேனும் அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞரை நோக்கி எழுப்பி இருக்கின்றார். ஏனென்றால் சற்று முன்பாக மனுதாரர் தரப்பில் வாதத்தை முன்வைக்கும் பொழுது கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதற்கு ஒரு வரையறை வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதற்கு தேவைப்பட்டால் புதிதாக விதிகளை உருவாக்க வேண்டும், கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்து விட்டார்கள் என்பதற்காக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்குகின்றார்கள். இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு ஏற்பட்டதே இல்லையா? கும்பகோணம் மகாமகம் சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதே போன்று ஸ்டெர்லைட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் உயிரிழந்து போனார்கள். காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தது. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் ஏதாவது பணி நியமனம் வழங்கப்பட்டதா? தருமபுரியிலே கல்லூரி மாணவர்கள் போன பேருந்து அரசியல் காரணத்திற்காக தீ வைத்து எரிக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்கள் எரிந்து உயிரிழந்து போனார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் ஏதேனும் பணி நியமனம் வழங்கப்பட்டதா?
அப்படி இருக்கும் பொழுது கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு மட்டும் கருணை நியமனம் எப்படி அரசு பணியாக வழங்க முடியும் என்ற அடிப்படையில் மனுதாரர் கேள்வி எழுப்புகின்றார். அதற்கு உடனடியாக தற்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்புகின்றார்கள். முதலில் நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை தொடங்கிய பொழுது மனுதாரர் தரப்பை நோக்கி இதில் என்ன தவறு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.